ஹாய், இட்ஸ் ஃப்ரைடே. தேர்ஸ்டே அண்ட் வெனஸ்டே 2 நாளுமே சாப்பாடு அதிகமாக செஞ்சு சாப்பிட்டாச்சு. அதனால் ரொம்ப ஹெவியாக இருந்ததுனால அன்றைக்கி எந்த லஞ்ச் ப்ரிப்பரேஷன் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஆஃப்டர்நூனுக்கு பார்த்திங்கன்னா பழம், அதுக்கப்புறமா கொழுக்கட்டை செஞ்சுருந்தேன். கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா இலுப்பை பூ பச்சரிசி யூஸ் பண்ணி அந்த மாவில் தான் பண்ணியிருந்தேன். இந்த ரெசிபி லாஸ்ட் மினி விலாகில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக தான் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கேங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா, தைராய்டுக்கு ஆல்ரெடி நான் ஒரு ட்ரிங்க் ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சிட்ருக்கேன். அதாவது ஒரு டீடாக்ஸ் பவுட்ரு மாதிரி. அந்த பவுடரை பற்றி நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. அதை தனி வீடியோவாக ஷேர் பண்ணால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதை ஷூட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணேன். பட் இது கண்டென்ட்டுக்காக மட்டும் கிடையாதுங்க. நிச்சயமாக எனக்குமே அந்த பவுடர் காலி ஆயிடுச்சு. எதையுமே நம்ம சேனலில் கண்டென்ட்டுக்காக செய்யவே மாட்டோம். அண்ட் அன்னைக்கு ஆடிவேலி மட்டும் இல்லைங்க, எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான நாள். அன்றைக்கி நான் ஆர்டர் பண்ண ஒரு ப்ரேஸ்லெட் ரிசீவ் ஆகிற நாள். ஸோ அதை வெல்கம் பண்ணுற விதமாக மாவிளக்கு இது வரைக்கும் நான் செஞ்சதே கிடையாது. ஸோ அது நம்ம செய்யலாம், செஞ்சு அந்த ப்ரேஸ்லெட்டை ரிசீவ் பண்ணலான்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதான் ஃபஸ்ட்டு டைம். அண்ட் கொரியருமே பார்த்திங்கன்னா வந்துருச்சு. அண்டு ரொம்ப சேஃபாக நீட்டாக பேக் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த கொரியர் நாங்கள் ரியான்ஸ் ஹீலிங் ஃப்ரம் திண்டுக்கல் அங்கேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இவங்களோட இன்ஸ்டா பேஜ் கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இது எந்த விதமான ப்ரொமோஷனும் கண்டிப்பாக கிடையாது. இவங்கக்கிட்ட மோர் தென் 50 டைப்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் மோர் தென் 15 to 20 கோர்சஸ்க்கு மேலே ஒரு ஸ்பிரிச்சுவல் கோர்சஸ் இவங்க கொடுத்துட்ருக்காங்க. நிறையா கோர்சஸ் லைக் ரேக்கி, செல்ஃப் ஹீலிங், சான்ஸ்கிரிட் கிளாஸஸ், மெடிடேஷன், சக்ரா ஹீலிங், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அவங்கக்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். அவங்களோட அப்ரோச்சுமே ஃபர்ஸ்ட் டைம்லேயே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அந்தளவுக்கு டவுன் டு எர்த்தான பர்சனாக இருப்பாங்க. அண்ட் ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட் நம்ம ரிசீவ் பண்ணுறோன்னா அதுக்கான எனர்ஜி முன்கூட்டியே க்ரியேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி நான் ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறேன். அது மாதிரி அந்த ப்ரேஸ்லெட் வரதுக்கு முன்னாடி எங்கள் ஊரில் அந்தளவுக்கு வெயில் கொளுத்திக்கிட்டு இருந்ததுங்க. ஆனால் ரிசீவ் ஆகும்போது அந்தளவுக்கு சில்லுன்னு கிளைமேட் மாதிரி தூரெல்லாம் போட்டுச்சு. கொரியர் வரும்போது 666 அப்படின்னு போட்டு ஒரு கார் கூட எங்கள் வீட்டு பக்கத்தில் நின்றுச்சுங்க. அது எங்கள் வீட்டுக்கு வந்த கார் அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப ஒரு மிராக்குலஸான ஒரு விஷயம். அதுவும் அந்த காரில் வந்தவங்க ஒரு மங்கள விஷயம், அதாவது ஒரு திருமண பத்திரிக்கை வைக்கிறதுக்காக வந்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயமாக நான் பார்க்குறேன் இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ரேஸ்லெட் வாங்கினதில். நான் ஆல்ரெடி இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நிறையா கிறிஸ்டல்ஸுமே யூஸ் பண்ணியிருக்கேனா, அதனால் எனக்கு இதில் ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இருக்குது. அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு மினி விலாகில் சந்திக்கலாமா? தேங்க்யூ.